அன்புள்ள நண்பர்களே, இந்த யோகாசனம் பற்றி பேசுவதற்கு முன்பு உங்களிடம் என்னுடைய மாபெரும் ஆனந்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெற்ற பயன் இவ்வையகம் பெறுக என்று ஒரு மனிதன் வாழ வேண்டும். நான் இந்த யோகாசனத்தால் மாபெரும் சாதனைகளையும் செய்திருக்கிறேன், அமைதியாகவும் இருந்திருக்கிறேன். ஆகவே உங்களிடமும் இதை பகிர்ந்து கொண்டு ஒரு அருமையான 2 பாடல்கள் உண்டு, அதை கூறி இந்த ஆசனத்தை ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது ஆரம்பிக்க போகக்கூடிய ஆசனம் சித்தாசனம். சித்தம் என்றால் மனம். மனம் ஓர் இடமும் உடல் ஓர் இடமும் இருந்தால் எந்த செயலும் செய்ய முடியாது. அதாவது தரையில் வாழ்வது ஒரு உயிரினம், தண்ணீரில் வாழ்வது ஒரு உயிரினம். இரண்டும் ஒரே இடத்தில் வாழ முடியாது. ஆனால் ஒரே இடத்தில் வாழக்கூடியது பல உயிரினங்கள் இருக்கிறது. தரையிலும் வாழும், தண்ணீரிலும் வாழும். அப்படி போல மனிதன் இருக்க வேண்டும் என்று கூறி ஒரு பாடல். தேம்படு பனையின் திரள்வளத் தொருவிதை வானுற ஓங்கி வளம்பெற வளரினம் ஒருவருக்கிருக்க நிழலாகாதே. சுவையிலே அதிகமான இனிப்பு சுவையை உடையது இந்த பனம்பழம். அது பெரிய உருவத்திலே உடையது. அது உருவம் படைத்திருந்தாலும் சுவை படைத்திருந்தாலும் அத்தோடு வானளாவிய அளவிலே உயரமாக அது வளரக்கூடியது. இப்படிப்பட்ட பழம், இப்படிப்பட்ட மரம் ஒருவர் வெயிலுக்கோ மழைக்கோ நின்றால், எந்த உயிரினம் நின்றாலும் ஒருவருக்கு கூட நிழல் தராது. இதை பாருங்கள். ஒரு பெரிய விஷயத்தை மிக சாதாரணமாக கீரை இறக்கி வைத்து விட்டார். ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை அதை உலகத்திலேயே மிக சிறந்ததாக ஆக்கிவிட்டார். ஒரு சிறுமீன் சினையினும் சிறியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. சிறிய உயிரினம் சிறிய மீன், அதனுடைய கருமுட்டை ரொம்ப சிறியது. அதை போன்றது ஒரு ஆலமரத்தின் விதை. இது சிறிதாக இருந்தாலும் அது வளர்ந்து மரமாகி விழுதுகள் விட்டு பறந்து இருந்தால் அது ஒரு மன்னருக்கும் 4 வகை படைகளுக்கும் நிற்பதற்கு, இளைப்பாறுவதற்கு உதவி செய்கிறது என்று அந்த பாடலை கூறியிருக்கிறார்கள். அதை போல மனம் தெரியாமல் இருந்தாலும் பார்க்க முடியாமல் இருந்தாலும் கூட இந்த மனம் பயன்பட்டு விட்டால் மாபெரும் நன்மைகள் கிடைக்கும் என்று கூறி, இதை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதை சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள், வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பகிர்ந்து கொள்வோம். சித்தாசனம் தொடங்குவதற்கு முன்பு மனதை, உடலில் உள்ள எல்லா பாகத்திலிருந்தும் மனதை ஒரு கண்களுக்கு கொண்டு வர வேண்டும். கண்களுக்கு கொண்டு வந்து ஆசனம், ஒரு தாமரை மலர் ஆசனம் என்று சொல்வார்கள். அதை போல் கீழே அமர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி அந்த கழுத்தை நேராக வைத்து நேர் பார்வையை பார்த்து, நமது பார்வை நேர் பார்வையாக இருக்க வேண்டும். நமது மனம் முழுவதும் இந்த கண் பார்வையில் அடங்க வேண்டும். அப்படி வைத்து 2 கைகளையும் நாம் கால்களை ஒரு காலின் மேல் இன்னொரு பாதத்தை தூக்கி வைத்து, அது இந்த 2 கால்களுடைய குதியும் ஒன்று ஆசனவாயவும் இன்னொன்று இந்த தொப்புளுக்கு கீழாகவும் குதிங்கால் இருக்க வேண்டும். அப்படி வைத்துவிட்டு இந்த 2 கைகளையும் முழங்காலை பிடித்து கொள்ள வேண்டும். செய்யும்போது மூச்சை இழுத்து செய்வதற்கு முன் அந்த ஆசனத்தில் அமர்ந்து மெதுவாக மூச்சை விட்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இது எவ்வளவு ஆசனம், எத்தனை முறை செய்யலாம்? 10 வினாடிகள் செய்யலாம், அதற்கு மேலும் செய்யலாம். இது இந்த ஆசனத்தின் பெயர், காரண பெயர் சச்சித் ஆசனம். சச்சித் என்பார்கள். இந்த யோகாசனத்தின் முதல் படியே அதுதான்.
சித் என்றால் மனம். மனதை ஒரே நிலைப்படுத்தி விடுவது. ஒரு நிலைப்படுத்தி நாம் பல செயல்களை செய்யலாம். நமது மறைந்த ஜனாதிபதி அவர்கள், அவர் மறையவில்லை என்று தான் நான் நம்பிக்கை கொள்கிறேன். அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஒரு ராக்கெட்டை ஏவி அது தோல்வி அடைந்த போதும் ஒரு வீட்டினுள்ளே உள்ளே அமர்ந்து வெளி உலகத்தை பார்க்காமல், வெளி மனிதர்களை பார்க்காமல் அந்த ஆராய்ச்சியை செய்து பல நாட்கள் செய்து உணவு கூட ஒரு துவாரத்தின் வழியாக வைத்து விட வேண்டும். அதை சாப்பிட்டு விட்டு அதை வைப்பார். அதில் அந்த ஆராய்ச்சியில் வெற்றி கண்டு விட்டார். ஏன் அந்த ஆராய்ச்சி கீழே விழுந்தது, வெற்றி அடையவில்லை என்று அதை ஆராய்ந்து வெற்றி அடையும்படி அதை செய்து விட்டார். அதை செய்த பின்பு அதை கதவை திறக்கிறார். உள்ளே வந்து பார்க்கிறார்கள். பல நாட்கள் வைத்த உணவுகளிலே அப்படியே பாதி பாதி, முக்கால்வாசி, கால்வாசி அப்படியே இருக்கிறது. தண்ணீரும் அப்படியே இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இது எப்படி கண்டுபிடித்தார்? சித்தம்தான். சித்தம் என்பது என்ன? முதலில் தோன்றுவது, ஒரு குழந்தைக்கு முதலில் தோன்றுவது உணர்வு. தாயினுடைய வயிற்றிலே இருந்து, அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி தோன்றும். நானும் இந்த உலகத்துக்கு வந்து விட்டேனே என்று. அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புலவன் பாடினானே, வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், மனிதனை இன்னும் படைக்கவில்லையே என்று பாடினானே, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். நான் உயிரினங்களிலே ஒரு மேம்பட்ட உயிரினமாக நான் வந்துவிட்டேன் என்று ஆனந்தமாக நினைக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அது ஒரு அழுகை அழுகிறது. தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு அழுகை அடைகிறது. அந்த அழுகை அழுதால்தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அது உணர்வு. அந்த உணர்வு மேலோங்கி அறிவு. அது என்ன, குளிரா அல்லது வெப்பமா அல்லது வேறா என்ற காத்தா என்று அறிவது அறிவு. அறிவு அதுக்கு மேலும் வந்து புத்தி, அதை பிரித்து பார்ப்பது. எவ்வளவு தூரம், எவ்வளவு அகலம், எவ்வளவு கனம், இதெல்லாம் பிரித்து பார்க்குது. இதெல்லாம் பார்ப்பது மனம். அந்த மனத்தை அந்த மனத்தினுடைய ஒருங்கிணைப்பை பெறுவது சித்தாசனம். சித் என்றால் மனம். இந்த ஆசனம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு, ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவுகிறது. வேறொன்றும் இல்லை, பெரிதாக ஒன்றுமில்லை. இந்த ஆசனத்தினுடைய பலன் நமது வாழ்க்கையினுடைய எல்லா படிகளையும் கடந்துவிட்டால், கைகளும் கால்களும் கண்ணும் கருத்தும் சோர்வடைந்து விட்டால், ஒன்று மட்டும் சோர்வடையாது, ஆசை. ஆசை, 3 ஆசைகள்: பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசையும் என்ன செய்ய வேண்டும்? அகல வேண்டாம், அகல முடியாது. ஆனால் ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர் உயர்நிலை, நிறைவு நிலை. அதற்கு பிரம்மச்சரியம் வேண்டும். இந்த பிரம்மச்சரியத்தை தருவதற்கு இந்த ஆசனம் உதவும். பெண்கள் செய்ய வேண்டாம். பெண்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. அது ஒரு பாடல் உண்டு. குடும்ப வாரம் உனக்கல்லவோ, குடும்ப வாரம், குழந்தை வாரம் உனக்கல்லவோ, குடும்ப வாரம் எனக்கல்லவோ என்று பாடல். ஒரு ஆண் பாடுகிறார் ஒரு படத்திலே, திரைப்படத்திலே. அது எம்ஜிஆராக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குடும்ப வாரம் எனக்கு அல்லவோ, குழந்தை வாரம் உனக்கு அல்லவோ. அந்த பாரத்தை அது மட்டும் தாங்கவில்லை. அவர்கள் உயிருள்ள வரையிலும் இந்த குடும்ப பாரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பிரம்மச்சரியம் தேவையில்லை.
ஆண்களுக்கு நிச்சயமாக பிரம்மச்சரியம் தேவை என்று கூறி இந்த பிரம்மச்சரியத்தை செய்வதற்கு உடம்பை நேராக நிமிர்த்தி பத்மாசனத்தில் அமர்ந்து வலது காலை இடது பக்கமும் இடது காலை வலது பக்கமும் ஒரு காலினுடைய குதிங்கால் ஆசனவாய் பக்கமும் ஒரு காலினுடைய குதிங்கால் இந்த தொப்புளுக்கு கொஞ்சம் கீழேயும் முழங்காலில் வந்து 2 கைகளையும் தாங்கி நின்று மெதுவாக மூச்சை விட்டு வெளியே இழுத்து வெளியே விட்டு மூச்சின் பலனால் இதை செய்ய வேண்டும். எத்தனை வினாடிகள்? 10 வினாடிகள் தொடர்ந்து செய்தால் வாழ்க்கையினுடைய அத்தனை கலைகளும் முடிந்துவிட்டால் யாரும் முடியவில்லை என்று நினைக்க வேண்டாம். நித்திய கடமைகளை செய்துவிட்டாலே 64 கலைகளும் பூர்த்தியாகிவிட்டது. அதிலே ஒரு கலை அடி வாங்குவது. ஒரு வயதான ஒரு பெண்ணிடம் ஒரு அடி வாங்குவது. அது இந்த கலைகளில் அந்த அடி வாங்கும் கலையை ஒரு சிவப்பட்டம் பெற்றவர் மதுரையிலே வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அது மன்னர் கூறுகிறார், வீட்டுக்கு ஒருவர் வந்து அந்த வெள்ளத்தை அடைக்க வேண்டும் என்று எல்லோரும் மண்ணை வெட்டி போடுகிறார்கள். ஒரு வயதான மூதாட்டி, அவர் நடப்பதற்கே சிரமம். இவர் எப்படி மண் வெட்டி எடுத்து மண்ணை வெட்டி கொண்டு போடுவார்? கவலைப்படுகிறார். அப்பொழுது ஒரு 64 கலைகளுடைய ஒரு மனிதர் வந்து பசி என்கிறார். நான் உனக்கு இந்த பசி ஆற்றக்கூடிய இந்த அப்பறத்தை தருகிறேன், எனக்கு பதிலாக இந்த மண்ணை வெட்டி போடுங்க என்று கூறுகிறார். மண்ணை வெட்டி போடுகிறேன் என்று கூறிவிட்டு சாப்பிடுகிறார். சாப்பிட்டவுடன் உண்ட மயக்கம் தொண்டை இருக்கும். போகும்போதே ஒரு நிழலிலே படுத்து உறங்கி விடுகிறார். கொஞ்சம் ஒரு இடத்திலே தண்ணி கசிகிறது. யாரோ ஒரு பெண் இந்த கசிவை அடைக்கவில்லை என்று கையிலே பிரம்பை எடுத்துக்கொண்டு செங்கோல் என்று சொல்வார்கள் சுற்றி வருகிறார் மன்னர். ஒருவன் நிழலிலே ஆனந்தமாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை 2 அடி அடிக்கிறார். அம்மாடி என்று எழுதுகிறார். அவன் ஓடிப்போய் மண்ணை எடுத்து போடுகிறான். பார்த்தவுடன் அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகிறார். நான் 63 கலைகளையும் வென்று விட்டேன். அடிபட்டாலும் நான் கோபம் வராமல் இருக்க இந்த கலையை நான் கையாண்டேன். இதிலும் நான் வெற்றி பெற்று விட்டேன். எனக்கு 64 கலைகளை வென்றதற்கான அந்த சிவப்பட்டம், அதாவது சிவம் என்றால் மனம், அந்த மனம் வெற்றி அடைந்து விட்டது என்று கூறி விடைபெறுகிறார் மன்னன். பாண்டிய மன்னன் வருத்தப்படுகிறான். அவர், நீ வருத்தப்பட வேண்டாம், இது நான் எடுத்துக்கொண்ட சபதம், இந்த சபதத்தினுடைய நிறைவு உன்னால் தான் நிறைவேறியது என்று அவரும் என்ன செய்கிறார்? அவரும் ஒரு மறுமொழி கூறுகிறார். மனிதனும் இறை சக்தியும் ஒரு தாழ்மையால், ஒரு பொறுமையால், தன்னுடைய குற்றத்தை உணர்வதால் அது ஏற்படுகிறது, நிறைவு பெறுகிறது என்று கூறி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.